எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி வெஜ் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடையில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா புழிந்து அது வந்து 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தனியாக வந்து வெறுக்கல் எள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதே கடையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிரேவியில் வந்து தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு வந்து நிறைய கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ தக்காளி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் ரெசிபி வெஜ் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் ஒரே ரெசிபி தான். ஸோ இந்த காஷ்மீரி சில்லி பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி இது சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்தா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். நம்மள ரிலீஃப் வந்து இது ஒரு வேளை செஞ்சுட்டா போதும், 3 வேளைக்கு நம்ம இதே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக